விஜயின் திருச்சியில் நடந்த பரப்புரையில பெரும்பான்மையான பேச்சு பொதுவான ஒரு ஒரு பரப்புரையா தான் இருந்தது. அரியலூர்ல என்ன பேச முடியும்? அதே தானே பேசுவார். இன்னும் அது இது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா நீங்கள் திருச்சியிலே நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. இப்போ மலைக்கோட்டை பிள்ளையாரை பற்றி சொல்கிறாரு அவர். ஆனால் இப்போ மலைக்கோட்டை பிள்ளையாருக்கு மலை மேலே ரோப் கார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நடப்பில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால திருச்சி மக்களுடைய பெரிய கனவு. அது எம்ஜிஆர் காலத்தில் போட்ட திட்டம். அது நடுவில் ஃபீசிபிலிட்டி அனாலிசிஸ்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அப்போ நிதி 2 கோடி இல்லைங்கிறதுக்காகலாம் ஹோலில் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைய வரைக்கும் அதுக்கான எந்த மூமெண்ட் இல்லை. அதாவது இந்து சமய அறநிலையத்துறை எவ்வளவோ பணிகள் செய்யுது. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் அது அந்த மலை பகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் வயதானவர்கள்லாம் மேலே ஏற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் இப்போ ஒரு 100 அடிக்கு முன்னாடி கீழே பிள்ளையார் கோயிலுக்கு கீழே வரைக்குமாவது போடுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. அது பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பிரச்சனையாக மட்டும் பார்க்கல. இதுக்கு அடுத்த திருச்சி மாநகரத்துக்கான அடுத்த ஸ்கோப் இன்னொரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி. ஸோ திருச்சியை நீங்கள் சுற்றுலா மையமாக உருவாக்கணும்னா இந்த மாதிரி வசதிகள் கொடுக்கணும். ரோப் கார்லாம் கொடுத்தாதான் மக்கள் ஒரு வீக்கெண்டில் மலை மேலே ஏறி போகிறது வசதியாக போய் பார்க்குறதுக்கு, சண்டேஸ் நைட்டு ஈவினிங்கில் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இதை எடுத்து நீ இது மாதிரி விஷயங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இன்னும் மக்களை கனெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ திருச்சியே அப்படி இருக்கும்போது திருச்சியிலே பேச வேண்டிய விஷயங்களே நிறைய அவர் மிஸ் பண்ணிட்டு போகும்போது அரியலூரில் அரியலூருக்கான பிரச்சனைகள் தனி, அதுக்கான அரசியலும் தனி. ஸோ அங்கே போய் அவர் என்ன பேச போகிறாருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் எதுவும் கிடையாது. திருச்சி அளவுக்கு அது செழிப்பான பகுதியும் கிடையாது. ரெண்டாவது அதுக்கான அரசியல் முகமே வேறு மாதிரியான முகம். அந்த இடத்துல திமுகலாம் வளர்ந்து வந்திருக்குது. ஒரு காலத்தில் திமுக அங்கே பெரிய அளவில் வளர்ச்சி வராத ஏரியா. அது முழுக்க அண்ணா திமுக பாமக இருந்த ஏரியா. இப்போ திமுக கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் பாஜக எதிர்ப்பை முன்வைத்து திமுக பெரிய அளவு வளர்ந்துருக்கு. இன்றைக்கி அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் திமுக வெர்சஸ் பாமக அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்தவர் நிறைய பேர் புது லீடர்ஸ் வந்துருக்காங்க. திமுகவிலேருந்து இளம் லீடர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. இப்போ போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கூட அவர் இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் முன்னுக்கு பெரிய அளவில் வந்தவர் தான். இன்றைக்கி போக்குவரத்து அமைச்சராகவே இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இளம் தலைவர்களை எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. மற்ற கட்சிகளே திணறாங்க. ஸோ இப்போ இங்கே போய் என்ன மாதிரியான இஷ்யூவை நீங்கள் கையில் எடுக்க முடியும்? அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன பேச முடியும்? இப்போ திருச்சியில் அவர் பேசினது எல்லாமே பொதுமக்கள் பிரச்சனை. ஓகே, இது கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் பேசின விஷயங்கள் தான். அவர் ஏற்கனவே போட்ட அறிக்கைகள் தான். அதனுடைய இதை தான் கேட்டிருக்காரு. அதோட ஜெயலலிதா பாணியில் கேட்டிருக்காரு. அவர் எடப்பாடி ஒரு நேரடியாக சொன்ன விஷயத்தை அவர் ஜெயலலிதா ஸ்டைலில் எப்படின்னு மாற்றி சொல்கிறார். செய்வீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணி எடுத்திருக்காரு. இந்த ஸ்டைல் போய் ரீச் ஆகும், மக்களை போய் ரீச் ஆகும். ஆனால் இந்த கோர் இஷ்யூ போய் சேருமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ இங்கே திருச்சி அப்படிங்கும்போது அரியலூர்லாம் நீங்கள் பிரச்சனையே பேச முடியாது. இப்போ எனக்கு நேரம் வேறு இல்லை ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அரியலூர்லாம் அவர் எந்த அளவுக்கு பேசுவார், திருச்சி அளவுக்கு பேசுவார் கூட நான் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே அதில் வேறு டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அங்கே போய் ஒரு 5-10 நிமிஷம் பேசலாம். அது பெரும்பாலும் ஒரு ஜென்ரலாக மக்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முடியா. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக திருச்சி மாரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. திருச்சி தன்னை கனெக்ஷன்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். நீங்கள் அதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு இந்த ஜாகிரஃபியே அப்படி தான். என்னன்னா நீங்கள் ஒரு நகரம், அதுக்கு பக்கத்தில் வேறு விதமான பகுதி, அதுவும் திருச்சி சுற்றி உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளேயே 3-4 மாவட்டங்கள், அவங்களுடைய கல்ச்சர் வேற, அவங்களுக்கான வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை எல்லாமே வேற. ஸோ விதவிதமான ஏரியா. இப்போ அந்த ஏரியா மக்களை நீ கனெக்ட் பண்ணுற மாதிரி பேசணும்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு, நல்ல விஷயம்தான். பட் இந்த அளவுக்கே நம்ம எதிர்பார்க்கல. ஒரு பொதுவான விஷயங்கள் தான் பேசுவார். எப்படி ஒரு ரசிகர் மன்ற சந்திப்பு எப்படி நடக்கும் அது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்காரு, இதெல்லாம் கேட்டிருக்காரு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சுங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அந்த விதத்தில் ஒரு நல்ல தொடக்கம் தான். ஆனால் இதை இன்னும் எந்த அளவுக்கு எடப்பாடியோட ஒப்பிடும்போது எந்த அளவுக்கு எடப்பாடியை மிஞ்சி செய்வார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது.